நாம் தெரிவிக்கிறோம். மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் வருகை, அது சம்பந்தம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மார்ச் 1ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு வருதல் இருக்கிறாங்க. மதியம் 11 மணிக்கு மேலே அந்த கூட்டம் தோணும். இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் அவர்கள் அரசினுடைய நலத்திட்டங்கள் துவக்கி வைக்கிறது, அடிக்கல் நாட்டுறது, இது போன்ற விஷயம் நடக்கும். ஏறக்குறைய 25 திட்டங்களுக்கு நாம் யோசிக்கணும், எது சாத்தியப்படுதுன்னு பார்க்கணும். நான் முடித்த பின்னாடி பொது நிகழ்ச்சி லட்சக்கணக்கான மக்கள் அந்த கூட்டத்துக்கு வரணும் நாம் அழைப்பு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கூட நேற்றைக்கு நான் பேசின அழைத்த அந்த இது வந்துருக்கோம்னு நினைக்கிறேன். வந்துருச்சா? நேற்று ராத்திரி அனுப்பிச்சிருக்கோம். மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் 40,000 கோடி ரூபாய்க்கான நலத்திட்டத்தை தந்திருக்கிறோம். நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். இந்த அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்க வாய்ப்பு இருக்கா? முதலமைச்சர் அவர்கள் இங்கே வர்றாங்க, பொதுக்கூட்டத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அவங்க தெரியும் அப்படின்னு இல்லை, வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு நீங்கள் அழைப்பு விடுக்கிறீங்க? நீங்கள் அழைப்பு விடுக்கிறீங்களா? பிரதமர் வரும்போது அவங்க வர்றாங்க. இல்லை, பொது நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்ள வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அது கலந்து முடிவு பண்ணோம். ஏன்னா கூட்டணி அறிவிக்கப்பட்ட பின்பாக எல்லாரும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி எடுக்கணும்னு நினைப்பாங்க. அதில் எந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் அவர்களும் துணை அமைச்சர் முதல்வர் அவர்களும் இதில் வர்றாங்க, கலந்து கொள்வார்கள் என்றால் முழுமையாக நம்ம கமலஹாசன் ஒரு கருத்து இருக்கிறார். அதாவது நான் பிஜேபியோட பி டீம் கிடையாது, தமிழ்நாட்டின் ஏ டீம் கருத்து புரியுங்க. நீங்கள் கமலஹாசன் திரைப்படத்தில் யூ சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அவர் எந்த அர்த்தத்தில் தன்னை ஏ அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு எனக்கு தெரியும். இது குடும்பங்களுக்காக, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்காக உள்ள கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி அந்த வகிக்கக்கூடிய கூட்டணி. நான் கொச்சப்படுத்துறதுக்காக சொல்லுங்க. தேமுதிக எங்க கூட்டணியில் வராட்டாலும் கவலை இல்லை அப்படின்ட்டு அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறாரு. வந்தால் மகிழ்ச்சி, வராவிட்டால் கவலை இல்லை, அதை பற்றி கவலைப்பட இல்லைன்னு அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. அதை பற்றி எனக்கு தெரியல, சொல்லுங்க. தேமுதிக நம்ம பாஜக கூட்டணியில் வருதா தமிழ்நாட்டில்? எனக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்கு. பிரதமர் வரக்கூடிய அன்னைக்கு வைகோ கருப்புக்கொடி காண்பித்ததற்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் தகவல். அண்ணன் வைகோ அவர்களுக்கு என்னுடைய வேண்டுதல், வெளிப்படையான வேண்டுதல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தருகிறார்கள் என்று சொன்னால், மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை போன்றவை, திருப்பூரில் இஎஸ்ஐ மருத்துவமனை போன்றவை, இதெல்லாம் தரதாக வந்திருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு பிரதமர் அவர்கள் வரும்போது ஏராளமான திட்டங்களை, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கான திட்டங்கள், இந்த திட்டங்கள்லாம் துவக்கி வைக்கிறதுக்காக அல்லது மக்களுக்கு அர்ப்பணிப்பதற்காக வர்றாரு. அந்த மாதிரி வரும்போது தயவு செய்து அண்ணன் வைகோ அவர்கள் இதில் ஈடுபட வேண்டாம் என்று நான் என்னுடைய வேண்டுதலை வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் வருவார் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன காரணம் சொன்னால், என்னுடைய வேண்டுதலை அண்ணன் வைகோ அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். இந்த துறைமுகத்துக்கு அடிக்கல் நாட்டுற திட்டம் இது இருக்குமா? 40,000 கோடி ரூபாய் நல்ல மகிழ்ச்சியான திட்டங்கள் அனைத்தும் அன்னைக்கு அறிவிக்கப்படும். 50 வருஷமா திராவிட கழகங்கள் தான் தமிழ்நாட்டை அடிச்சிருக்கீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ பாஜகவே இந்த திராவிட கழகத்தில் அதாவது கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு கோஷத்தை வச்சு நீங்கள் பிரச்சாரம் தான் ஆரம்பிங்க. ஆனால் இன்னைக்கு அதிமுக அப்போ கழகம் இல்லையா? அதிமுக கழகம் இல்லையா? விஷயத்தை புரிஞ்சுங்க. இதுக்கு முன்னாடி நான் இது சம்பந்தமாட்ட அந்த விஷயங்கள்லாம் பேசும்போது விளக்கங்கள் கொடுத்துருக்குறேன், இப்பவும் சொல்கிறேன். மத்தியில் எந்த அரசாங்கம் வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது, அதை முடிவெடுக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். நாடு முழுக்க இருக்கக்கூடிய பிற மாநிலங்களுக்கு எது நல்லது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு எது நல்லது.
திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி அமையும் போது எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மறைந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழகத்தில் 5 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பெரியவர் ஐயா கலைஞர் அவர்கள் அது ரொம்ப தெளிவாக சொல்லுங்க, கூடா நட்பு கேடல் முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதனால எது நல்லது, தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு எது நல்லது, அதை மனசுல வச்சு செயல்பட வேண்டிய காலகட்டம். அப்போ அதிமுக கூட பாஜக கூட்டணி அமைக்காவிட்டால் மீண்டும் மத்தியில் வந்து காங்கிரஸ் வந்துரும்னு ஒரு பயம் இருக்குதா? எப்படிங்க காங்கிரஸ் வந்து வந்துடும் அப்படின்னு ஒரு பயம் இருக்குதா? நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் சொன்னேன் தமிழ்நாடு இல்லாமல் இருந்தாலும் கூட அப்படின்ட்டு சில விஷயங்கள் சொல்லிக்கிறேன். ஒரு நுணுக்கத்துக்குள்ள போறேன்னா இன்னைக்கு நிலையில தமிழ்நாட்டிலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் 282 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு பிரதமர் நரேந்திர மோடியோட அரசாங்கம் வாங்கி கொண்டிருக்கிறது. இனி வரக்கூடிய தேர்தலில் சொல்றேன், 300க்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியுடைய உறுப்பினர்கள் அங்கு வகிக்கக்கூடிய ஒரு அவையாக வரக்கூடிய அரசாங்கம் அமையும். இது போக கூட்டணி கட்சிகள் அது மிக குறைந்தபட்சம் 50வது வரும், மிக குறைந்தபட்சம். மீண்டும் தனிப்பெரும்பான்மை என்னை பொறுத்த வரைக்கும் 400 வந்தாச்சுன்னா ஆச்சரியப்படுறது, அந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு. இலவசங்கள் முக்கியம் பாஜக இலவசங்கள் கொடுத்து மக்கள் சோகையாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன மாதிரி பிரச்சாரத்தில் ஈடுபடுவீங்க? அவங்க வந்து இலவசம் சொல்லுவாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நடைமுறைகள் இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இலவசம் இருக்குது, இல்லைன்னு சொல்லுது. சென்ற பாராளுமன்ற தேர்தலில் நான் ஒரு இலவசத்தை சொன்னேன். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்தீர்கள் என்று சொன்னால் இலவசமாக உங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் கிடைத்ததாக சமம் என்று சொன்னேன். இவ்வளவு நாள் அப்படிதான் செயல்பட்டு மீண்டும் அதை நாம் சொல்றோம். மற்ற 4 தொகுதிகள் ஒதுக்கியாச்சா? 5 தொகுதி பாஜகவுக்கு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில். சரி, ஏதாவது பிரேக்கிங் நியூஸ் வேணும்னா அதிமுக வந்து இடைத்தேர்தலில் தள்ளி போடுறதுக்காண்டி தான் பாஜக கூட ஒரு கூட்டணி வச்சிருக்காங்கன்னு ஒரு கருத்து. எப்படிங்க அதிமுக மேலே நீ பாஜக வந்துன்னா அந்த இடைத்தேர்தலை தள்ளி போடுவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஒரு எண்ணத்தில் பிஜேபி கூட ஒரு கூட்டணி இருக்கு. இது யாருக்கு எண்ணத்தில் கொடுத்த யோசனை? அதிமுக உள்ளவங்க யாரும் இது பேசல, எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பேச்சுவார்த்தையில் நானும் இருந்தேன். அதான் எந்த மக்கள் இல்ல, ஏன்னா இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது 21 இடைத்தேர்தலுக்கும் ஆதரவு எழுதி வாங்கியிருக்காங்கல்ல. அப்புறம் என்ன இல்ல அதுக்கு அப்ப அதிமுக போடுறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப அதிமுக பதிலுக்கு வந்தாச்சு. அப்ப அதிமுகவுக்கு நாடாளுமன்ற தேர்தலை விட இடைத்தேர்தல் தான் முக்கியமா? கூட்டணியில் அதாவது தேர்தல் நெருக்க மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேர்தல் நெருக்க காட்சிகள் மாறலாம். எது அடிப்படையில் சொல்லியிருக்காங்க? ஆதரவு மேலும் மேலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கூட்டணிக்கு பெருகும் அப்படின்னு அர்த்தம். அதாவது பாஜக வந்து ஊழலற்ற அரசுன்னு சொல்றீங்க. ஆனா வந்து ஒரு மத்திய புலனாய்வு அமைப்புகள் வந்து அதிமுக அரசு மேல பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லி விசாரணை பண்ணிருக்கீங்க, ரெய்டு பண்ணிருக்கீங்க. அந்த கட்சி கூட எப்படி எந்த அடிப்படையில் நீங்க இதெல்லாம் இது பல தடவை உங்களுக்கு விளக்கம் தெரியாச்சு. மீண்டும் அதே கேள்வி நீங்க கேட்டுக்கிட்டு சட்டமன்றத்தில் வரைக்கும் பாஜக கூட்டணி கிடையாது, நாடாளுமன்றத்தோட கூட்டணி முடிஞ்சு தமிழக நலன் கருதி இன்னும் 2 வருஷம் கழிச்சு நடக்கக்கூடியதுக்கு நிர்ணயம் எல்லாம் வரக்கூடியது எதிராக வந்தது. சார் பிள்ளை பெற்ற பிறகு தான் பேர் விடணும். முதலே சிலவங்க வச்சுருவாங்க. துறைமுகத்துக்கு அடிக்கல் நாட்டு துறைமுகத்துக்கு அடிக்கல் நாட்டு அடுத்தது